Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேவாவும் சாட்சி நான், தினம் தேவைவும் ஆசிதான். தேவாவும் சாட்சி தான், தினம் தேவைவும் ஆசிதான். தேவாவும் சாட்சி நான், நித்தியமான ஜீவனை தந்தீர், சத்தியத்தில் என்னை நடத்துகிறீர். நித்தியமான ஜீவனை தந்தீர், சத்தியத்தில் என்னை நடத்துகிறீர். ஆவியினால் தினம் பலனடைந்தே வாழ்ந்திடுவேன் என்றும் சாட்சியாக. ஆவியினால் தினம் பலனடைந்தே வாழ்ந்திடுவேன் தினம் சாட்சியாக. தேவாவும் சாட்சி நான், தினம் தேவைவும் ஆசிதான். தேவாவும் சாட்சி நான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம் என்பது கர்த்தர் நமக்குள்ளே துவக்கி இருக்கிற ஒரு பரம ஈவு. ஆனால் அற்புதங்கள் நமது வாழ்வில் நடைபெற அதற்கு தடையாக இருக்கிற பாவங்களையும் பாரங்களையும் நாம் தான் தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நமது வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். விசுவாசத்தை அவரே துவக்கியிருந்தாலும் கூட உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் நமக்கு தான் தெரியும், மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நாம் எவ்வளவுதான் கேட்டிருந்தாலும் அதை நமக்கு நம்பி நமக்கும் அவ்விதமாகவே நடக்கும் என்று விசுவாசிக்க, சோர்ந்து போகாமல் வாழ எவ்வளவோ பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இல்லை என்றால் கேட்ட மகிமையான சாட்சி செவிடன் காதிலே ஊதப்பட்ட சங்கின் சத்தம் போல மாறிவிடும். நம் கண்முன்னே 1000 அற்புதங்கள் நடந்தாலும் குருடர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். எனவேதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் விசுவாசிக்கவும் தொடர்ந்து கிருபையை நாம் கத்தெடுத்து கேட்போமே, ஆனால் தாராளமாக அதற்கு வேண்டிய புது கிருபையை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கின்றார். இப்படியாய் ஊழியத்தின் பாதையிலே சாட்சிகளை கேட்ட ஒருத்தர் எவ்விதமாக அந்த சாட்சிகளை விசுவாசிக்க மறந்து கஷ்டப்பட்டார் என்பதை இன்றைக்கு நாம் ஒரு சாட்சியாக கேட்போம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக.
எனக்கு அருமையானவர்களே, மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே இங்கிருந்து இலங்கைக்கு நான் கடந்து சென்று அங்கே போய் ஊழியத்தை ஆரம்பித்த போது, அந்த ஊழியத்தை யாருக்காக அங்கே போய் சர்ச்சை நான் கட்டினேனோ அந்த சகோதரனுக்கு 3 குழந்தைகள். அவருடைய மனைவியோடு அவர் இருந்தார். காலையில் அவர் வெளியே போயிடுவார். நான் காலை எழுந்து ஜெபம் முடிச்சுட்டு சிஸ்டரை கேட்பேன், சிஸ்டர் பிரதர் எங்கே அப்படின்னு. இல்லை அவர் மூட்டத்துக்கு போயிருக்காரு. என்ன சிஸ்டர், ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல கோஆர்டினேட்டராக வேறு இருக்கிறாரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில், ஏன் இப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு. என்னவோ தெரியல பாஸ்டர், நானே அவருக்கு சொல்லிட்டேன், நான் ஒரு பக்கத்தில் டிஃபன் கடை போட்டு நான் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து 10 தடவைக்கு மேலே வந்துட்டீங்க. நீங்கள் சிலானுக்கு வரும்போது எப்படி இதுவரையில உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் 100 சாட்சி கட்டிருப்போம். அந்த சாட்சிகளை அவருக்கு சொல்லி, எங்க நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சாட்சிகள் நடக்கும்போது நம்ம எதுக்காக இப்படி இந்த உலக தொழில சிக்கிக்கிட்டு கஷ்டப்படணும்? தைரியமாக இந்த நேரத்தை எல்லாம் நான் மாத்து ஆதாயத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளோ சொன்னாலும், ஐயோ 3 பிள்ளைங்க இருக்குது, அதுக்கு வேண்டிய அவ்வளோ காரியத்தையும் கர்த்தர் நமக்கு செய்வாரா அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அவருக்கு சொன்னேன், பாஸ்டருக்கு கூட 2 பிள்ளைங்க தான், அதுவும் நல்ல வளர்ந்த பிள்ளைங்க, படிக்கிற வேலையில பாஸ்டர் ஆண்டவர் பேங்க் வேலையிலிருந்து வர வச்சுட்டாரு. சந்தோஷமா வந்ததுனால தான் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி இன்றைக்கு சிலான் வரையில் அவரை கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேன்னு சொன்னார். ஒரு நாள் எனக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. அப்பதான் கேட்டேன், பிரதர் நான் மனுஷன் இல்லையா? எனக்கு இருக்கிறது மட்டும் மனைவி பிள்ளைகள் இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி என் மனைவி சம்பாத்தியத்தை நம்பி நான் வேலையை விட்டுட்டு வரல பிரதர். கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்துவார் என்று நான் நம்பி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசி கொண்டிருக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு சிறு வாலிபன் ஜேசுதாஸ் என்ற ஒரு வாலிபன், அவங்க அப்பா ரெக்கவானையில் ஓடி செய்து கொண்டிருக்காரு. அவன் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டே இருந்தான். முடிஞ்ச உடனே அவன் என்னை பார்த்து சொன்னான், அப்பா விசுவாசத்தை ஆண்டவர் துவக்கணும்ப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்னதான் சொன்னாலும் அவர் பாருங்க, அவர் பலத்தை நம்புறாரு. அவர் போய் ஒரு 100 மூட்டையை தூக்கி, காய்கறி மூட்டையை தூக்கி போட்டுட்டு அதில் வர பணத்தை எடுத்துன்னு தான் இங்கே சாப்பாட்டுக்கு வருகிறார். அதனால நீங்கள் அதுக்கு மேலே வர தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் முகம் மாறுது அப்படின்னு சொன்னா. நான் சொன்னப்பா, அவர் விசுவாசத்தை யார் மூலமாக துவக்குவாரு? யாராவது ஒருத்தர் சாட்சிகள் சொல்லணும், அதை அவர் கேட்கணும். அதனால அவர் உற்சாகப்பட்டு விசுவாசத்தில் வளரணும். அதுக்கு தான்ப்பா கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ அந்த தம்பி சொன்னான், இல்லை ஒருவேளை சில மனசாபங்கள் ஏற்பட்டு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க. சிலான் வந்தா உங்களை ரிசீவ் பண்றதுக்கோ இங்க ஒரு ஆளும் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிற உங்களுக்கு உங்க கூட இருந்து எனக்கும் அந்த பாஸ்டருக்கு எப்படி நிறைய கிறிஸ்டியன் எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தெரியுமோ, அதே போல பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இந்த சின்ன சின்ன பாஸ்டர் வரையில எல்லா சபைகளுக்கும் உங்களை கொண்டு போக கர்த்தர் உபயோகப்படுத்த நான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவியா இருப்பேன். எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் வீட்டில் நீங்க இனிமேல தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என் விசுவாசம் குறைந்து போகாதபடி எவ்வளவு உபத்திரவத்தின் வந்தாலும் கர்த்தர் அந்த நாளிலே அந்த சர்ச்சுடைய பிரதிஷ்டை நடத்தி முடித்து அதே நாளிலே இந்த புது மகனை, இந்த ஜேசுதாஸ் என்ற சகோதரனை கொண்டு வந்த கர்த்தர் ஒரு மகனை போல என்னோடு கூட இணைத்ததை குறித்து சந்தோஷப்பட்டு அதற்கு பின்னாடி எப்போ வந்தாலும் நான் இவர்கிட்ட சொல்லிடுவேன், இல்லை பிரதர் நான் உங்களுக்கு எத்தனை சாட்சி சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதனால உங்களோட சின்னவன் அந்த தம்பி, அவனுக்கு நிறைய சாட்சிகள் சொல்ல விரும்புகிறேன், அவனுக்கும் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதை வளர்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முதல் கர்த்தர் கொடுத்த அந்த புது தம்பியோடு அந்த ஜேசுதாஸ் என்ற ஒரு மகனோடு அவனோடு கூட சேர்ந்து அதிகப்படியாக எல்லா இந்த இலங்கையில் இருக்கிற அந்த மாகாணத்தில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு அந்த தம்பியனை கொண்டு சென்று கர்த்தர் உபயோகப்படுத்த எனக்கு உதவியாக இருந்தான். பெருமையான எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தை அவர் துவக்குகிறார், நாம் சேர்ந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் கூட விசுவாசத்தை மேல மேல சில காரியங்களை நாம் சந்திக்க வேண்டிய நிலைமைகள் வரும்போது நாம் தான் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஆண்டவரே ஆரம்பத்தை துவக்கிறவர் அவர் தானே, அவரே எதையும் செய்யட்டும் அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், நிறைய நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். எது வந்தாலும் சரி நம்ம வீண் பெருமை பற்றி கொண்டு கர்த்தர் கொடுத்த சாட்சிகளை விட்டு பாடுகிறதை நாம் விரும்பாதபடி அதை தூக்கி போட்டுட்டு, கர்த்தாவே என்னை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், என்னை நடத்துவீர் என்று சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி நம்மை நடத்த கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற
எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எப்பொழுதெல்லாம் விசுவாசம் இடத்திலே குறைவுபடுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோமோ, அந்த வேளையிலெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிட்டு அந்த புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.